வணக்கம் மாணவர்களே. +2 அணிகள் பாடத்திலிருந்து பயிற்சி 1.1 12வது சம் தற்போது நம்ம பார்க்க போகிறோம். அந்த 12வது சம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, a × 5 3 -1 -2ங்கிற ஒரு அணி கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் 17 7 7 7 எனில் இங்கே இருக்கிற ஏஐ காண்க அப்படின்னு கேட்குறாங்க. 2 அணி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏங்கிற அணி கொடுக்காம ஏங்கிற லெட்டர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு திரும்ப ஈக்குவல் சொல்லிட்டு ஒரு அணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம ஏ கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும்னா, இங்கே கொடுக்கப்பட்டது ஏன்னு அங்கே இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு பேர் நீங்களாக கொடுத்தீங்க. ஒரு பின்னு ஒரு பேர் கொடுத்துங்க. இதுக்கு ஏதோ ஒரு பேர் கொடுத்துங்க. சின்னு எடுத்துங்க. இப்போ நம்ம என்ன ஏ தான் வேணும். அப்போ ஏயை மட்டும் இங்கே வச்சிங்க. அப்படி பார்க்கும்போது சி அங்கே இருக்குது. இது வந்து ஏக்கு முன்னாடி இருந்தால் சிக்கு முன்னாடி போடணும். இப்போ ஏக்கு பிறகு இருக்கிறதுனால அந்த பியை அந்த பக்கம் கொண்டு போகும்போது சிக்கு அந்த சைடு கொண்டு போகணும். அப்போ ஏ ஈக்குவல் டு சி பி இன்வெர்ஸ்னு வரும். இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ ஈக்குவல் டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். ஏ ஈக்குவல் டு சி பி இன்வெர்ஸ். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு பி இன்வெர்ஸை கண்டுபிடிச்சி வச்சிங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன மற்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கிறது மற்றதை ஃபஸ்ட்டு பி இன்வெர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். பி இன்வெர்ஸ்னால் ஃபஸ்ட்டு மாலஸ் ஆஃப் பி கண்டுபிடிங்க. மாலஸ் ஆஃப் பி கண்டுபிடிக்கிறோம். மாலஸ் ஆஃப் பின்னா என்ன, பிங்கிற அணி அங்கே இருக்குது. என்ன ஏற்கனவே தெரியுதுங்க. பிக்கு நேரம் என்ன இருக்குது, 5 3 -1 -2. இது அப்படியே 2 செங்குத்து கோடுகளுக்கு இடையில போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னது அணி கோவையாக மாறிடும். இப்போ இது 2 பெருக்குங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -10. இப்படி பெருக்குன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வரும். மாற்றி ப்ளஸ் போட்டுங்க 3. அப்போ என்ன ஆன்சரு -7 வந்துச்சு. திரும்ப அஜெண்ட் ஆஃப் பி கண்டுபிடிங்க. அஜெண்ட் ஆஃப் பி ஏன் கண்டுபிடிக்கிறோம், ஏன்னா பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்ல, அதனால். அப்போ முதன்மை மூலைவிட்டத்தை மாற்றுங்க. இது -2 வந்துடும். இந்த +3 -3 மாறும். இந்த -1 +1 மாறும். இந்த 5 இங்கே வந்துடும். இதுக்கு பேர் அஜெண்ட் ஆஃப் பி. இப்போ பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 மாலஸ் ஆஃப் பியோட மதிப்பு என்ன, -7. அப்புறம் அஜெண்ட் ஆஃப்ங்கிறது -2 -3 1 5. ஓகேங்களா, கண்டுபிடிச்சிட்டோம். இதன் பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப அந்த ஃபார்முலாவில் போடுறோம். ஏக்கு நேரம் ஏ ஈக்குவல் டு சிங்கிற அணி அங்கே இருக்குது. 14 7 7 7 அப்படிங்கிற அணி இங்கே இருக்குது. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், பி இன்வெர்ஸ் வந்து என்ன இருக்குது, -1/7. அப்புறம் -2 -3 1 5 இது இருக்குதுங்க. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த -1/7 இங்கே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்தால் 14 இருக்கும். 7 7 7 -2 -3 1 5 அப்படியே பெருக்குங்க பார்க்கும். பெருக்குனா என்ன வரும் பார்க்கும், -1/7 பெருக்குனா என்ன வரும், 14 2 28 -28. ஏன் இது ப்ளஸ்ஸாக இருக்குது, இது மைனஸாக இருக்குது. அடுத்தது இந்த 7 1 இருக்குன்னா 7 14 3 எவ்வளோ 34 42 -22 42 -42. சரிங்களா, இதை எடுத்து இப்படி பெருக்கிறோம். அதே நிறைய இப்படி தான் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இது பெருக்கிட்டோம். 7 5 35. திரும்ப 7 2 14 -14 7 1 7 7 3 21 -21 7 5 35. சரிங்களா, இவ்வளோதான். அது பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்ப்பா, ஈக்குவல் டு -1/7 கழிச்சா எவ்வளோ வரும், 28 7 வச்சுன்னா -21. இது எவ்வளோ வரும், 42 35 வச்சுன்னா -7. இது எவ்வளோ வரும், -7. இது +7 எவ்வளோ வரும், ஏன்னா 21 35னா அப்போ என்ன வரும், +14 வரும். ஓகேங்களா, +14 அப்படின்னு போட்டுக்கணும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இந்த 1/7 -1/7 உள்ளார வகுத்திங்கன்னா என்ன இருக்கும் உங்களுக்கு, -21/-7 -7 -7 14/-7 இந்த மாதிரி வந்துடும். படிச்சுன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, சொல்லுங்கள் பார்ப்போம். இது வந்து 3ன்னு கிடைக்கும். இது வந்து 1ன்னு கிடைக்கும். இது வந்து 1ன்னு கிடைக்கும். இது வந்து -2ன்னு கிடைக்கும். சரிங்களா, இதில் தான் இது கிடச்சிருக்கு. இதன் பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆன்சர் எழுதுகிறோம். இப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு உனக்கு, ஏ ஈக்குவல் டு 3 1 1 -2. நமக்கு தேவையான ஏங்கிற அணி நமக்கு இதுலேருந்து கிடச்சிருக்கு. இந்த அணி தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க,
அந்த இடத்துல ஏங்கிற அணிக்கு 3 1 1 -2ங்கிறதா இந்த இடத்துல இருந்திருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஈக்குவலுக்கு அந்த பக்கம் 14 7 7ங்கிற அணி கிடச்சிருக்கு. பெருக்குனா அது ஈக்குவலாக வரும். இதான் நமக்கு தேவையான அணி கிடச்சிது. நன்றி, வணக்கம்.